என்ன அண்ணி, ராத்திரி உன்னை எப்படி ரெடி பண்ணி அனுப்பணுமோ அப்படியே இருக்கு. புடவையும் கசங்கல பொட்டும் அழியாம இருக்கு, வாரண தலை கூட களையாம இருக்கு. விவேக் அண்ணா, என்ன விஷயம்? வந்து நீயே பாரு. என்ன இது? அந்த பாய்த்தலக்கானி யாரோடது? கல்யாணம் பண்ணி வச்சல, அவளையே கேளு. என்னாச்சு அண்ணி? ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் 2 பேரும் தனித்தனியா தூங்குனீங்க? சொல்லு ஜானு, அப்படி என்ன ஆச்சு? ஆன்ட்டியோட கோபத்தை குறைக்கிறதுக்கு நீ ஏதாவது தியாகத்தை செய்ய வேண்டியதா இருக்கும். அது உங்களுடைய கல்யாணம் ஆன்ட்டி தலைமையில நடக்கல இல்லையா? அட்லீஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நைட் ஆவது அவங்க விருப்பப்படி நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆன்ட்டி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா அவங்களோட ஈகோவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஜானு என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? போயும் போயும் என் அம்மாவையும் மனுஷாவையும் நம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்படி சொன்னாங்கன்றதுக்காக நான் பண்ணலக்கா. எனக்கும் அதான் தோணுச்சு. என் அம்மா மாறுவாங்கன்னு உனக்கு தோணுதா அண்ணி? இவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க இப்படி தனித்தனியா இருக்கீங்க. என் அம்மாவை ஒத்துக்க வச்சு நீங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது நடக்காது. யோசிச்சு பார்த்தா ஜானு செஞ்சதுதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. நீங்க கூட என்ன அண்ணி, என் அம்மா இந்த ஜென்மத்துல மாற மாட்டாங்க. மாறாம யாரும் இருக்க மாட்டாங்க சஞ்சனா. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கும் ரொம்ப கில்ட்டா தான் இருக்கு. உங்க அம்மாவை ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட சொல்லாம நீயும் விவேக்கும் அவசரப்பட்டுட்டீங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு துணையா இருக்கேன். ஆனா உங்க அம்மாவை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆமாக்கா, கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாலும் இந்த விஷயத்துலயாவது நான் அத்தையோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் அத்தை என்னைக்கு என்ன மனசார ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நாங்க ஒன்னா இருப்போம். உன் விருப்பம் ஜானு, உன்னை நாங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ விவேக் அப்செட் ஆகுற மாதிரி நடந்துக்காத. அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு, அதுவும் ரொம்ப முக்கியம். அக்காவும் தங்கச்சியும் இருக்கீங்களே, நல்ல குணத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. முதல்ல உங்களை தான் மாத்தி ஆகணும்.